பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இன்று நம்முடைய அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கும் வசனத்தையும் அதற்கான வழிமுறையையும் காண இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க இடது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு சேவ் பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பெல் பட்டன் வரும். அதில் மேலே உள்ள பட்டன் அழுத்தினீங்கன்னா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். புதிதாக வீடியோக்களை போடுவதற்கு நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, கஷ்டம் என்பது எல்லா மக்களுக்கும் உள்ளது தான். ஆனால் அந்த கஷ்டத்தை எவ்வாறு இந்த குர்ஆனை கொண்டு தீர்க்கலாம், அதுவும் நீங்களே தீர்த்து கொள்ளலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும், அல்லாஹ் படைத்த ஒவ்வொருவருக்குமே ஒரு தன்மை தந்திருக்கின்றான். அது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வக்கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்கிட்ட கேளுங்க தரேங்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்டால் தருவதாக வாக்களிக்கின்றான். அல்லாஹ் வாக்கு மாறாதவன். அப்போ நம்ம கேட்கக்கூடிய முறையில் கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் தருவான். நம்ம கேட்காமையே அல்லாஹ் தஆலா கண், காது, மூக்கு எல்லாமே கொடுத்தவன் கேட்டு ஒரு காலம் தராமல் இருக்க மாட்டான். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். எப்படி நம்ம துவா செஞ்சால், எப்படி நம்ம சரி செய்தால் நம் இறைவனிடமிருந்து எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கலாம், கஷ்டத்தை விட்டு தூரம் ஆக்கிடலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃப. விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. ரெண்டே விஷயந்தான். இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, ஹராமான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஹலாலான முறையில் இருங்க. ஹலால் எல்லாமே இஸ்லாம் சம்மந்தப்பட்டது, ஹராம் எல்லாமே ஷைத்தான் சம்மந்தப்பட்டது. அப்போது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சொன்னபடி நடத்தணும்னு சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரும். இப்போ நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கொடுத்துருக்குறோம். ரொம்ப பேர் ஓதிட்டுருக்காங்க, சரியாகுது, திரும்ப வருது அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வரவே வராது. இப்போது இந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். வசனம் 65வது அத்தியாயம் சூரத் தலாக்கில் 2வது வசனம். அதில் கடைசியாக சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, பயந்து வாழ்கிறார்களோ, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, அனைத்து கஷ்டத்தை விட்டு அல்லாஹ் என்ன செய்வாங்களோ வெளியேற்றிடுவான். அனைத்து பிரச்சனை, கஷ்டம், சங்கடம் எல்லாத்தையும் விட்டு வெளியேற்றிடுவான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்போது இந்த வசனத்தை நம்ம ஓதுறது எப்படின்னு சொன்னால், அதாவது ஸலவாத்து 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அஸீம் 100 தடவை, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா இப்போ ஓதக்கூடிய இந்த வசனம், இதை 100 தடவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அது அல்லாட்ட 70 தடவை கேளுங்க. யா அல்லாஹ், என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாயாக, கஷ்டத்தை போக்குவாயா, கோர்ட்டுக்கு நீக்குவாயாக, எதுவாக இருந்தாலும் அது 70 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு திரும்ப ஸலவாத்து 100 தடவை ஓதிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எந்த பிரச்சனைக்காண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். இந்த 70 அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போது இது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் எல்லா பயனையும் அடையணும்னு சொன்னால்
நாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், வமையத்தக்கில்லா எஜாலோ மஹரஜா, யார் அல்லாஹ் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அத்தனை கஷ்டத்தை நீக்குவதாக சொல்கின்றான். அப்போ என்ன, நம்ம வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பயபக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆக்கிட்டோம்னு சொன்னால் வெற்றி அடைஞ்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு மனக்கும் ஐனமாக்கும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவங்க கூட இருக்கின்றான். இப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஒரு அந்த காற்றை சுவாசிக்க முடியாது. அந்த காற்று சுவாசிக்கிறீங்க இல்லையா, இது அல்லாஹ்வுடைய அருளோட, அல்லாஹ்வுடைய பார்வையோட, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு போயிட்டு இருக்குது. இப்போ அனுமதி இல்லாமல் போகாதே. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வை இருந்துட்டு இருக்கீங்க. காற்று இல்லாமல் யாரும் வாழ முடியாது. தண்ணி, உணவு, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கிஃப்ட்டு தான். அப்போது இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை தரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இதெல்லாம் கேட்காம தரக்கூடிய அல்லாஹ் தஆலா, நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு சில ஷர்த்துக்களை வைத்திருக்கின்றான். அதை நீங்கள் கேட்கும்போது தான் அது அந்த அந்த ஷர்த்துகள் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் பேசிக் பண்ணி அதன்படி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக கிடைக்கும். அது என்னென்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃப, விஸ்வாசிகளே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அறகுறை கிடையாது. முழுமைன்னு சொன்னால் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணணும். குர்ஆனை ஃபாலோ பண்ணணும், நபியுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். இது முழுமையாக. வலா தத்தபி குதுவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீங்க. ஷைத்தான் தீமையான விஷயத்துக்கு அழைப்பான், விபச்சாரத்துக்கு அழைப்பான், மது குடிக்க அழைப்பான், சூதாடுறதுக்கு அழைப்பான், செய்வினை செய்கிறதுக்கு அழைப்பான், வட்டி வாங்குறதுக்கு அழைப்பான். இதெல்லாம் பெரும்பாவங்கள். இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைச்சிட்டிங்கன்னா வெற்றி பெறலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? 5 விஷயங்கள். ஒன்றாவது என்னென்னு சொன்னால், இஸ்லாமிய கடமைகள் 5. ஒன்றாவது வணக்கத்துக்குரியன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற நான் சாட்சி கூறுகிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நீங்கள் எப்போ அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிட்டீங்களோ அல்லாஹ்வுடைய அத்தனை கடமைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். குர்ஆனை முழுமையாக பின்பற்றணும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றணும். இது ஒன்று. ரெண்டாவது, 5 நேர தொழுகைகளே அந்தந்த நேரத்தை தொழுகணும். இது கட்டாய தொழுகையிலே அந்தந்த நேரத்தை தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையில் தொழுகணும். தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவாபின் தொழுவ முயற்சி பண்ணணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய இறைநேசர் ஆசை ஆக்கப்பட்டீங்கன்னு சொன்னால், ஜக்காத்தை கட்டாயம் கொடுத்து வரணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும். ரமலானில் 30 நோம்பு நோக்கணும். ரமலான் இல்லாத நேரத்தில் காலங்களில் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நோம்புக்கு முயற்சி பண்ணணும். இது சுன்னத். அதே மாதிரி பிற 13, 14, 15 நிமிஷம் நோம்பு நோட்டுறாங்க, அதையும் நோம்பு நோக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது நம்முடைய வழிமுறை. இந்த வழிமுறை நீங்கள் பின்பற்றினா தான் நல்லா நெருக்கத்தை அடைய முடியும். அதுக்கப்புறம் ஹஜ்ஜு யார் கடமையாக இருக்கிறதோ சீக்கிரமே ஹஜ்ஜை முடிச்சிடுங்க. இது 5 விஷயங்கள், 5 இஸ்லாமிய கடமைகளை கட்டாயம் செஞ்சாகணும். அது மாத்திரம் இல்லாமல் காலைமான தஸ்பீஹாத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அங்கமாக்கி கொள்ளுங்கள். இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அரண். அது மாத்திரம் இல்லாமல் மர்மையில் சொர்க்கத்து நுழையும் போது நீங்கள் இப்போ ஓதக்கூடிய டெய்லி காலை மாலை 1/2 மணி நேரம் ஓதக்கூடிய இந்த தஸ்பீஹாத் திக்ரின் பறக்கத்தின் காரணமாக மிக மிக பெரிய சொர்க்கத்தை எல்லாம் தருவோம். அதை பார்த்துட்டு இந்த உலகத்தில் எல்லா நேரமும் நம்ம வந்து தஸ்பீ செய்யாமல் தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான், பூமியில் அல்லாஹ்வை திக்ரு செய்யாமல் கழித்த அந்த நேரத்தை பற்றி. டிவியை பார்த்து, ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்து, இது மாதிரி வேஸ்ட்டாக பேசி அவங்க கழிச்சாங்களே, அதுதான் கவலைப்படுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ் திக்ரு செஞ்சுருந்தா உயர்ந்த நிலையை அடைஞ்சு ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும் சொன்னால், காலையில் தஸ்பீஹாத்தை செய்யணும். மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம். அது வந்து 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வலா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இதுக்கு ஸலவாத் ஓதுறதுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட 7 தடவை கேளுங்க. இது உங்கள் பழக்கமாக வச்சுக்கோங்க. காலை மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நிச்சயம் அல்லாஹ்வுடைய கிருபையில் நீ கேட்கக்கூடிய எல்லாம் கொடுத்துருவான். குர்ஆனை குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் காலை மேலே ஓதிட்டு வாங்க. ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆனை எப்படி ஓதுற நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் பேசி வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா அவங்க குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. கிட்டத்தட்ட 50 குரூப்பு. ஒரு குரூப்புக்கு 250 சொன்னால் 10 குரூப்புக்கு 20 எதனாச்சு 2500. இப்படி காத்துன்னு சொன்னால் 12500 பேருக்கு மேலே நினச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் 50 குரூப்லையும் பயனடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் வந்து ஒரு நிமிஷத்தில்
3 மணி நேரத்திலேயே குர்ஆன் என்ன செய்யலாம், நம்ம ஓதக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. அது நீங்களும் இன்ஷா அல்லாஹ் சேர்ந்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. அண்டை வீட்டுக்கார் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. அதை குறை வைக்காதீங்க. உங்கள் நாக்கை கொண்டு உங்கள் கையை கொண்டு யாருக்கு எந்த விதமான தீங்கு வச்சிடாதீங்க. ஹலாலான சம்பாதியத்தை மட்டும் சம்பாதிங்க. ஹராமான சம்பாதியத்துக்கு போயிடாதீங்க. ஹராம் உள்ளே போச்சுன்னா அது நரகத்து பிறகு தான் சரியாயிடும். ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியற்ற ஒப்படைச்சிருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் பேணி கொண்டு வாருங்க. அது முன்னாடி சொன்ன மாதிரி ஜினா செய்கிறது, அதாவது விபச்சாரம், மது குடிக்கிறது, சூதாட்டம், செய்வினை செய்கிறது, வட்டி வாங்குறது, இதெல்லாம் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இஸ்லாம் தடை செஞ்சு அத்தனை விட தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுடைய துவா நிச்சயமாக கபூலாகும், சந்தேகமே கிடையாது. நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போது என்னென்ன ஓதுன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யுங்க, காலை மாலை ஒரு தடவை ஓதுங்க. இல்லைனா ஒரு மாலையில் ஒரு தடவை என்ன செய்யுங்க, அதில் நான் சொன்னபடி ஓதிட்டு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்லான தொழிலுக்கு பின்னாடியும் 3 தடவை துவா செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி செலவாத்து 3 தடவை, இது மாதிரி அதில் 3 தடவை துவா செய்யுங்க. இதே திக்ர் காலை மாலை குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் செய்யுங்க. நம்முடைய ரூஹை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய திக்ர். ரூஹை கல்பின்னு சொல்லுவாங்க, திக்ரை கல்பின்னு சொல்லுவாங்க. இதயம் சேர்ந்தப்பட்ட திக்ர் இந்த திக்ர். அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் கேபிகே பிரேட்னு இருக்கும். அது தொட்டின்னு சொன்னால் என்னுடைய அத்தனை சேனலும் வந்துடும், அத்தனை வீடியோ வந்துடும். அதில் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே இருக்கிற ஆர்வ பேச்சுன்னு போட்டிருக்கேன். அது உள்ளபடி செஞ்சுட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லை, குர்ஆனை கொண்டு அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அதையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கோம். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அதை ஓதி பலன்பட்டிருக்காங்க. நிச்சயமாக நமக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதுக்குள்ள விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு வாங்க, நபியுடைய தொடர்புக்கு வாங்க, நபி வழியை முழுமையாக பின்பற்றுங்க. எல்லா வகையிலுமே எதையும் விடாதீங்க. தாடி வைக்கிறது சுன்னத்து, அதை ஏன் விடுறீங்க? அதாவது தொடர்ந்து 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்துன்னு சொன்னால் தாடி வைக்கிறது தான். கபூரில் வரக்கூடிய ஒரு சுன்னத்து தாடி வைக்கிறது தான். அவை தாடியை வைங்க, அல்லாஹ்வுக்கு திரும்புங்க, அல்லாஹ் உங்கள் பக்கம் திரும்புவான். இன்னல்லாஹ் லா யுகையிர் பிகௌமின் ஹத்தா யுகையிர் மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் வரை அல்லாஹ் அதனை திருத்துவது கிடையாது. நீங்கள் திருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அத்தனை தேவைகளை நேரடி வைப்பானாக, கஷ்டங்களை போக்குவானாக, உங்களுடைய வருமானத்தை பரக்கத் செய்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அத்தனை மக்களுக்குமே ஷேர் செய்து நீங்களும் இந்த தாவா பணியில் இணைந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.